பார்க்க போறோம்னா ஆட்டோ சீரியல் நம்பர் தான் பார்க்க போறோம் யூசிங் சப் டோட்டல் ஃபங்க்ஷனை வச்சு. ஸோ இது மெயினாக எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா டைனமிக்காக ஒரு சீரியல் நம்பரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து கவுண்ட் ஏன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால 3 ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எங்கே டேட்டா இருக்கோ அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். என்டர் அடித்தோடனே நமக்கு கவுண்ட் சீரியல் நம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் வந்து நமக்கு ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபில்டர் அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ரீஜன் வைஸ் ஃபில்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஈஸ்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரோ நம்பர் 44 தான் இருக்குது. ஆனால் பட் நமக்கு சீரியல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டான ரோ நம்பர் இருந்தாலும் நமக்கு சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக சேஞ்ச் ஆகி ஃபில்டரில் காட்டுது. எக்ஸாம்பிள் இப்போ நான் டெலீட் பண்ணுறேன், இன்பிட்வீனில் சம் டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெலீட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சீரியல் நம்பர் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டைனமிக் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு